வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதிக வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. திருச்சி, வேலூர், கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. நீலகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், கன்னியாகுமரியிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அடுத்த 2 மாதங்களுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் கருத்து. உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறை இன்று அறிவிப்பு. மே 7 முதல் இ-பாஸ் பெற்றுச் செல்ல ஏற்பாடு. தமிழ்நாட்டில் பாஜக தனது கணக்கை தொடங்கும் என நியூஸ் 18 நேர்காணலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. கடினமான போட்டி உள்ளதால் எவ்வளவு இடங்களில் வெல்லும் என கணிப்பது கடினம் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என அமித்ஷா கூறுவது பகல் கனவாக இருக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அமித்ஷா கூறுவது மனக்கணக்குதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. சென்னையில் தனிநபர் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் ஒட்டப்பட்டுள்ள போலீஸ் ஸ்டிக்கர் அகற்றம். முதல் முறை அபராதமாக 500 ரூபாய் விதிப்பு. போலீஸை தொடர்ந்து பிற துறைகள் தொடர்பான வாகன ஸ்டிக்கர்களை அகற்ற விரைவில் சோதனை. சென்னை போக்குவரத்து காவல்துறை தகவல். சென்னையில் செல்போன் செயலி மூலம் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் விற்பனை. அதிமுக முன்னாள் அமைச்சரின் உறவினர் உட்பட 2 பேர் கைது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் வெடிவிபத்துக்குள்ளான கல் குவாரியில் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் எடுக்கப்பட்டுள்ளது அம்பலம். குவாரியின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிம வளத்துறை துணை இயக்குநர் தகவல். தஞ்சாவூரில் காவிரி கண்காணிப்பாளர் அலுவலகம் நோக்கி விவசாயிகள் பேரணி. மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து ராசிமணல் பகுதியில் அணை கட்ட கோரிக்கை. தரங்கம்பாடியில் இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய டிராக்டர். ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் உயிரிழப்பு. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்விற்கு ஹால் டிக்கெட் வெளியீடு. 5ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. ஜம்முவில் சீன எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காரைக்காலைச் சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழப்பு. உடலை இன்று இரவு காரைக்காலுக்கு கொண்டு வர ஏற்பாடு. ஆபாச வீடியோ விவகாரத்தில் மதச்சார்பற்ற ஜனதாதள MP பிரஜ்வால் ரேவண்ணா மீது மேலும் ஒரு பெண் பாலியல் புகார். புதிதாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. முஸ்லிம்களை ஓட்டு ஜிகாத்திற்கு இந்தியா கூட்டணி அழைப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க கோருவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொய் பேசும் பிரதமர் மோடி விவாதத்திற்கு தயாரா? பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சவால். வடகிழக்கு மாநிலமான அசாமில் கொட்டி தீர்த்த கனமழை. ரயில் நிலையத்தை சகதி சூழ்ந்ததால் சேவை பாதிப்பு. சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுக்கு மலை ஏறிய பக்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு.
பெங்களூருவில் இருந்து வந்த முத்துக்குமரன் 1200வது படியேறிய போது உயிரிழந்த சோகம். சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. பொருள் இருந்ததும் பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகளை செலுத்தி வந்ததும் தற்போது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். ஆய்வின் மூலம் தெரிய வந்த தகவல்கள் என்ன? பாலா, விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்து தொடர்பாக அந்த குவாரியில் ஆய்வு நடத்த ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் விபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக இந்த குவாரியினுடைய உட்பகுதியில் பாறைகளை வெட்டி எடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறைகளை துளையிட்டு வெடிமருந்துகள் செலுத்தி வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த செலுத்தி இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்துகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடித்து சிதறக்கூடிய ஒரு அபாய நிலை இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதனை அப்படியே அகற்ற முடியாது. அகற்றும் பொழுது வெடி விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் அதை வெடிக்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது. எனவே அதனை வெடிக்க செய்வதற்கான முன் அனுமதியை ஆட்சியரிடம் கோரி இருப்பதாகவும், ஆட்சியர் அனுமதி அளித்தவுடன் அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அதன் பிறகாக இந்த வெடிகளை வெடித்து சிதற வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முன் ஏற்பாட்டு பணிகளும் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அது குறித்து வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த வெடிபொருட்களை செயலுக்கு செய்யக்கூடிய நிபுணர்கள் மூலமாக அதனை ஆய்வு செய்து வருவதாகவும் வருவாய்த்துறை தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களுக்கு. இதனிடையே கல்குவாரி வெடிவிபத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் கடம்பன்குளம் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். மேலும் குவாரியை நிரந்தரமாக மூடவும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டிற்கு முதன்முறையாக வெப்ப அலைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர், ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களை வெப்ப அலை வாட்டி வதைக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு முதன்முறையாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை அளித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்ற ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் சேலம், திருச்சி, திருப்பூர், கோவை ஆகிய 8 மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்பதற்கான மஞ்சள் எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.